என்ன மாம்பழ பேக்கோடு உட்காந்துருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், கடையில் மாம்பழம் சல்லுன்னு இருக்குது. அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் வீட்டு மாமரத்தில் பழங்கள் பழுத்து தொங்குது, நீங்கள் அநேக பேகு கொண்டு வாங்க, உங்களுக்கு நான் நிறைய பழங்கள் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நிறைய பேகை கொண்டு போக முடியும், அதனால் இந்த ஒரே ஒரு பேக் கொண்டு போனேன். இந்த பேகு நிறைய அளவுக்கு பழத்தை போட்டாங்க, இன்னும் போட்டாங்க. ஐயோ போடாதீங்க, என்னால் தூக்க முடியாது, இன்னொன்று இந்த பேகு கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த பழத்தை என்ன பண்ண கொண்டு வந்தேன். வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு பழத்தை வெட்டி சாப்பிட்டா என்ன ருசி. அப்பதான் அதை சுவைக்கும் போது ஐயோ, அவங்க சொன்னபடி இன்னும் ஒரு 3-4 பை சேர்த்து கொண்டு போயிருந்தா இன்னும் அநேக மாம்பழங்கள் கிடைத்திருக்கும், நம்ம அநேகருக்கு என்ன பண்ணியிருக்கலாம், இதை சுவைக்க கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் என்ன பிரயோஜனம், எனக்கு இந்த ஒரு பை நிறையா தான் மாம்பழம் கிடைச்சிது. இதில் தவறு யார் மேலே அப்படின்னா என் மேலே தான். அவர்களுக்கு கொடுக்க மனசு இருந்துச்சு, ஆனால் அவங்க சொன்னபடி முழுசும் நான் கீழ்ப்படியாததுனால எனக்கு இந்த ஒரு பேக் தான் நிறைந்தது. இதே போல தான் லூக்கா இந்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பேதுரும் அவரோடு இருக்கிறவரும் மீன் பிடிக்க போகிறாங்க. முழுதும் அவங்க பிரயாசப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படலை. இப்போ அவங்க கடலோரத்தில் மீன் வலைகளை அலசி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வலைகளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் முழுதும் பிரயாசப்பட்டுட்டோம், ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆயினும் உங்கள் வார்த்தையின்படியே உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, வலைகளை போடு அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆ 4ஆ எத்தனை வலைகள் வைத்து அத்தனையும் போடுங்க, அத்தனை வலையும் நிரம்பும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி. வலையை போட்டோன்னே என்ன நடந்தது தெரியுமா, வலை நிரம்பி வழியத்தக்கதான திரளான மீன்கள் கிடைச்சுதான். இப்போ பேதுரு என்ன யோசிச்சிருப்பார், இருந்த எல்லா வலைகளையும் போட்டிருந்தா அந்த வலைகளெல்லாம் நிறைந்திருக்குமே, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நம்ம முழுசும் கீழ்ப்படிந்திருந்தா நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமே என்று சொல்லி. இப்போ தவறு யார் மேலே, ஆண்டவர் மேலேயா? இல்லை, பேதுரு மேலே. ஏன்னு சொன்னால் முழுவதும் கீழ்ப்படியல, ஆனால் வார்த்தை மட்டும் உம்முடைய வார்த்தையின்படியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் நடக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே நாங்கள் உண்மையாக தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நிறைவில்லை. நீங்கள் முழுவதும் கீழ்ப்படிந்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்படிங்க நிறைவில்லாமல் போகும்? அரைகுறையாக கீழ்ப்படிய வேண்டியது, அரைகுறையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் நடக்கிறேன்னு சொல்லி நடக்க வேண்டியது. ஆனால் ஆண்டவர் மட்டும் முழுமையாக என்னை நிறைஞ்சு வழியை போக பண்ணணும்னா எப்படி? ஒரு வலையை போட்டுட்டு ஒரு வலை நிறைய தான் மீன் எடுக்க முடியும். அதே 3-4 வலைகளை போட்டிருந்தா 3-4 வலை நிறைஞ்சிருக்கும். ஒரு பையை கொண்டு போயிட்டு ஒரு பை நிறையா தான் மாம்பழம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கு நம்ம முழுவதும் கீழ்ப்படியாத வரை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே நீங்கள் முழுவதும் கீழ்ப்படிந்தீங்கன்னா நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். வலையை போட்டால் வலை தான் நிரம்பும், வலைகளை போட்டால் வலைகள் நிரம்பும். உங்களுக்கு எது வேணும்? முழுமையாக கீழ்ப்படிந்தீங்கன்னா முழுமையான